இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினியோட முக்கியத்துவம் என்ன, ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கேஒசி வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமினியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர் ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் தான் நாமினி வந்து ஆட் பண்ண போகிறோம். இவரோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னா உள்ள வந்து நாமினி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் எடுக்க முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புது ரூல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கொஞ்ச நாள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் ரூல்ஸே வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு நாமினி வந்து யார் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிலையோ இல்லை நிறைய கம்பெனிலையோ சேர்த்து மொத்தம் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9.5 வருஷத்துக்கு மேலே இல்லை 10 வருஷத்துக்கு மேலே அப்படி இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வந்து எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க 100% ஒரு நாமினி ஆட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். இது வந்து ரூல்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெத் கிளைம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரேஞ்சில் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஒர்க்கை விட்டு நின்னதுக்கு அப்புறமோ நம்ம வந்து இறக்க நேரிடுச்சு, ஆனால் நான் பிஎஃப் வந்து எடுக்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் யாராவது நம்ம வந்து நாமினி ஆட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து டெத் கிளைம் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட ஐடிக்கு பதிலாக நம்ம யாரை நாமினியாக போட்டிருக்கோமோ அவங்க ஐடியை போட்டு லாகின் பண்ணி டெத் கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து டெத் கிளைம் பண்ணலாம், இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த 2 கேட்டகிரிக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி அப்படிங்கிற ஒன்று வந்து கட்டாயம் தேவைப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு நாமினி கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நாமினி வந்து கட்டாயம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நாமினி வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தேவையில்லாத ரூல்ஸ் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நான் தான் ஃபுல் அமௌண்ட் எடுக்க போகிறேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு நாமினி? நான் இப்போ வந்து ஃபுல் அமௌண்ட் எதுவுமே எடுக்கலை, என் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நாமினி அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் ஃபுல் அமௌண்ட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு நாமினி தேவை கிடையாது. ஃபுல் அமௌண்ட் எடுத்த பிறகு அந்த அக்கௌண்ட்டில் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு வந்து இப்போ வந்து நாமினி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினியோட முக்கியத்துவம். ஸோ ஃபுல் அமௌண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாமினி ஆட் பண்ணணும். அது வந்து 9.5 வருஷத்துக்கு மேலே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். டெத் கிளைம் பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கும் ஒரு நாமினி வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இதுதான். ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃபுல் அமௌண்ட் எடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபியூச்சரில் ஃபுல் அமௌண்ட் எடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் எடுக்கணும்னா நாமினி ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போவே ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த நாமினியை வந்து அப்டேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா அந்த நேரத்தில் கடந்து நீங்கள் ஒரு நாமினியை வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி அப்டேட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணதுமே மெயின் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்துட்டு ஃபைல் இ நாமினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ ஃபைல் இ நாமினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இ நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட கரண்ட் அட்ரஸ், இது எல்லாத்தையுமே அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையுமே அப்டேட் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் நாமினியை வந்து ஆட் பண்ணவே முடியும். ஸோ ஆல்ரெடி நான் இவருக்கு வந்து ஃபோட்டோ அப்டேட் வந்து பண்ணிட்டேன், பெர்மனன்ட் அட்ரஸ் அப்புறம் கரண்ட் அட்ரஸ் ரெண்டையும் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் அப்டேட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் இ ஃபைல் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காமிக்காமல் டேரெக்டாக இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேவி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினி ஆட் பண்ண போகிற பர்சன் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பரா இல்லை அதரா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேமிலி மெம்பராக இருந்தால் எஸ் கொடுங்க, அதர்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட், உன் பேரையே வந்து நாமினியாக போட்டு எனக்கு பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோ கொடுத்து நான் இப்போ வந்து என்னோட டேட்டாஸ் தான் உள்ள வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கொடுங்க, அடுத்தவங்களை வந்து கொடுக்காதீங்க. அது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காது. உங்களுக்கு தெரியணும் இது வந்து என்னோட பிரதர் தான், அதனால வந்துட்டு நான் என்னோட டீட்டெயிலை கொடுக்குறேன். மற்றபடி நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயிலை கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் யாரை வந்து நாமினி ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஜெண்டர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது அவங்களோட அட்ரஸ், அடுத்தது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் 100% அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோட்டோவையும் இங்கே வந்து அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் அப்டேட்டட் வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிளிக் கேர் அப்லோட் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் வந்து பண்ணணும். இந்த ஃபோட்டோட சைஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர் × 4.5 சென்டிமீட்டர் இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சு. இப்போ டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் இபிஎஃப் டீடைல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் ரோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை நாமினியை ஆட் பண்ண விரும்புவாங்க. ஒருத்தருக்கு 50%, இன்னொருத்தருக்கு 50% அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொத்தை நீங்கள் வந்து பிரிக்கும் போது வந்து உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 2 பேர் பேர்லேயும் 50% வந்து பிரித்து கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி ரூல்ஸில் நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் பணத்தையும் பிரிக்க முடியும். உங்களோட பிஎஃப் பணத்தை உங்கள் வீட்டில் 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, அதாவது உங்களுக்கு பென்ஷன் வரும். ஒரு 10 வருஷம் இப்போ ஒர்க் பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வரும். ஸோ அப்படி வரக்கூடிய பென்ஷனை ஒரு 5 பேருக்கு ஷேரிங் ஆகணும் அப்படின்னா அந்த 5 பேரையும் ஆட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பர்சன்டேஜில் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பென்ஷன் மந்த்லி பென்ஷன் வர ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பர்சனுக்கு எவ்வளோ ஷேர் போகணுமோ அது வந்து கரெக்டாக ஷேரிங் ஆகும். ஸோ அதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா ஆட் ரோ கொடுத்து இதே மாதிரி இன்னொரு ரோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் 2ஆவதாக யாரை நாமினியாக ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயிலை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரே பர்சனை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் இபிஎஃப் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த மாதிரி இபிஎஃப் டீட்டெயில் அப்படின்னு இருந்தால் இதே டீட்டெயிலை மறுபடி இபிஎஸ்க்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து பார்க்கலாம். இப்போ சேவ் இபிஎஃப் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் நாமினேஷன் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இபிஎஸ் இதுக்கான ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ண சொல்லுதா. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணது இபிஎஃப்க்கான நாமினி, இப்போ வந்து இபிஎஸ்க்கான நாமினி. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டைமில் வந்து ஷோ ஆயிரும். அப்போ அந்த ஒரு டைம் பண்ணாலே போதுமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை நாமினியாக ஃபில் பண்ணீங்களோ அதில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை அப்படியே மறுபடியும் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோ அதே மாதிரி ஆட் பண்ணி அப்டேட் எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கான ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் இபிஎஸ் நாமினேஷன் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் டீடைல் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சா. இது மாதிரி 2 டைம் அப்டேட் வந்து பண்ண சொல்லுவோம். 2 டைம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து இபிஎஸ் இபிஎஃப் 2க்கான நாமினியும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இசைன் வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இசைன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இசைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த நாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் உங்களோட ஆதார் நம்பர், இந்த இடத்துல நீங்கள் யாரோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யுஏஎன் யாரோடதோ அவங்களோட ஆதார் நம்பரை தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். நாமினியோட ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணி வச்சிடாதீங்க, அது வந்து தப்பு. ஸோ யாரோட யுஏஎன்ல நம்ம இப்போ நாமினி ஆட் பண்ண போகிறோமோ அவங்களோட ஆதார் நம்பரை இப்போ இங்கே என்ட்ரு பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி வந்து கொடுங்க. இப்போ வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வெரிஃபை ஓடிபி வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சைன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு நாமினியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான நாமினியை வந்து அப்டேட்டட் ஆயிரும் நம்மளோட அக்கௌண்ட்டில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் கிளைமுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாமினேஷனோட டீட்டெயில் இங்கே பார்க்கலாம். நாமினேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கான அந்த நாமினியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து மேண்டேட்டரி கிடையாது, அதாவது கட்டாயம் கிடையாது. ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் நாமினி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்
அமௌண்ட் தான் கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் இதுக்கான ரூல்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு நாமினி ஆட் பண்ணலை அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.